அப்பாவுக்கு 60 வயசு, அம்மாவுக்கு 20 வயசு. அப்பால கொஞ்சம் முட்டை போடலப்பா, வயிறு வச்சு அதனால மாடி தங்கம். இந்த அம்மா பாலை மறக்கணும் உள்ள நான் தேங்காய் முடிய வச்சா இந்த பாலை மறக்கணும்னு வேப்பல உரிவாந்து அம்மியில வச்சு நல்லா ஒட்ட 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 அடிச்சு ஒரு உண்டை எடுத்து அம்மாக்கு சுத்தி பூச்சி சாமி ரூம்ல படுக்க வச்சிருந்தேன். சாமி ரூம்ல ஃபேனு போட்டு உள்ள படுக்க வச்சிருந்தேன். நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த 3வது படிக்கிற குழந்தை நீ வந்த உடனே சாமி ரூம்ல முறுக்கு சாப்பிடலான்னு உள்ள போய்க்கிறேன். பானை உள்ள கையை விட்ட உடனே அம்மாவை பார்த்துட்டு இருக்கிறேன். பால் நனுப்பு எடுத்துக்கிட்டு அம்மா பாச்சு அம்மா அம்மா எந்த பாச்சு உன்ன அப்பாக்கு அப்படின்னு நீ சொன்னேன். நான் சொன்னேன் பாச்சு நான் அப்படி எடுத்துக்கின்னு வாய வச்சு சப்புக்கு சப்புக்கு அதோட கசுப்பு எடுத்துக்கிட்டு அதோட இந்த பால் வானாரு வயசான காலத்துல எல்லாம் சாப்பிட போட்டோம். ஆரவல்லி அன்பே எனக்கு வயதாகிவிட்டது. என்னுடைய பிள்ளைகளோ சிறு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அயல்நாட்டான் எப்பொழுது என் நாட்டின் மீது படையெடுத்து வருவானோ என்ற பயம் என் மனதுக்குள்ளே. இந்த பயம் தீர வேண்டும் என்றால் இந்நாட்டு இளவரசர் ஆனந்தன் வந்து கொண்டிருக்கிறார். என்னும் வந்த பாதமலர் கூட்டம் ஆசை என்னும் அன்பினில் வளர்ந்த அழகு தீரோட்டம் மகளே அகிலா, நோய் நொடி இல்லாமல் ஆண்டவருடைய அருள் பற்றி பல்லாண்டு காலம் பல கோடி காலங்கள்
சாகடிக்காம நான் சாக மாட்டேன்டா. நன்மைகளை சேர்த்து விடுவீர்கள். கேட்டாயோ துரியோதனா? போய் நின்னுங்க. நீங்க தான் துணி ஊதுறாங்க, கையில கிளம்பலான்னு இருக்கிறேன். அப்பா இங்க பாருங்கப்பா, இவங்க இருவரும் யாருப்பா? உனக்கு தெரியாதப்பா. அந்த வாசி பஸ் ஸ்டாண்ட்ல லோடு கொடுத்துட்டு காரி நான் லோடு வாங்கிட்டா லோடு கொடுத்துருக்கிறது. ஏன் பைனான்ஸ்காரன் வந்து அவங்க வீட்டுல நிக்கிறான். யாருப்பா சொல்ற கடையில இந்த அனகா ஒரு கேசல்ல மாட்டு வண்டி சின்னப்பா மாட்டு வண்டிலாம் சொல்றாரு. ஐயா வாங்க வாங்க, வெளிநாடு சென்று வந்துங்க. ஆமாண்டா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. தங்கச்சியை பாத்தீங்களா? அம்மாவை பாத்தீங்களா? உங்க அம்மாடா. அப்பாவை பாத்தீங்களா? பார்த்தேன். நான் யார் தெரிந்தா? யாரு? நமக்கு நான் தான் சித்தப்பா. மாமன நீ சித்தப்பா. டேய், ஆமா என்ன ஒரு ஆடவர் பெண் நீங்க எனக்கு சித்தப்பா வாடி. அண்ணா அவன் அப்படி சொல்றா உன்னை வச்சு வாங்க. ஐயோ ஐயோ எவ்வளவு பாவி ஏன்டா அம்மா எவ்வளவு அழாதீங்க ஐயா, அழாதீங்கப்பா, அழாதீங்க. சின்ன குழந்தையா சைலாஸ், நீங்க சின்ன குழந்தையா இருக்க சொல்ல உங்களை பெத்த உங்க அம்மா காலை தடுத்துக்கிட்டு போட்டா. அதனால் அமைச்சருடைய தந்தை ஆரவழி அம்மா போல வளர்த்தா. ஆமா நீங்க பால் குடிக்கிற குழந்தைங்க பாலுன்னு அழுதுங்க அழுதிங்க. அழுதுங்க. பாலே வரலன்னா கூட வரலனா கூட சும்மானா சாப்பாடு உன் தங்கச்சி அகிலா பரவாயில்ல, சின்ன வயசுல பாலை மறந்துட்டா. நீ 3வது படிக்கிற வரைக்கும் பால் குடிச்சுக்காத. நானா பால் குடிக்கிற போய் ஸ்கூல்ல சேர்த்தோம். அங்க ஆயா அம்மா பாலை குடிக்கிற பாலை மறக்கணும்னு தினத்தந்தி பேப்பர்ல படிச்ச குழந்தைங்க பாலை மறக்கிறதுக்குன்னா நாங்க ஒரு கூத்தான நீங்க ஒரு கூத்தா. பாலை மறக்கணும்னா வேப்பிலைய அரைச்சாந்து ஒட்ட ஒட்ட அம்மியில அரைச்சு ஒரு உண்டை எடுத்து பூச்சி விட்டா கசப்புக்கு பால் குடிக்க மாட்டேன். தொடாத பேசுறா போடா தூர போடா. ஐயோ வாங்கம்மா வாங்க. பாத்து கம்மி எடுக்கிறீங்க. அப்பா ஒண்ணு கவலைப்படாதுப்பா. பால் குடி வந்து அப்பாவுக்கு 60 வயசு, அம்மாவுக்கு 20 வயசு. அப்பா ஒண்ணும் முட்டை முடியலப்பா வயிறு வச்சு. அதனால மாடி தங்க இந்த அம்மா பாலை மறக்கணும். உள்ள நான் தேங்க முடிய வச்சா இந்த பாலை மறக்கணும்னு வேப்பில உரிவாந்து அம்மியில வச்சு நல்லா ஒட்ட 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 அரைச்சு ஒரு உண்டை எடுத்து அம்மாக்கு சுத்தி பூச்சி சாமி ரூம்ல படுக்க வச்சிருந்தேன். சாமி ரூம்ல பேனு போட்டு உள்ள படுக்க வச்சிருந்தேன். நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த 3வது படிக்கிற குழந்தை வந்த உடனே சொல்லுடா சாமி ரூம்ல முறுக்கு சாப்பிடலான்னு உள்ள போய்க்கிறேன். பானை உள்ள கையை விட்ட உடனே அம்மாவை பார்த்துட்டு இருக்கிறேன். பால் நனுப்பு எடுத்துக்கிட்டு அம்மா பாச்சு அம்மா அம்மா எந்த பாச்சு உன்ன அப்பாக்கு அப்படின்னு நீ சொன்னேன். பாச்சு 40 எடுத்துக்கணும் வாய வச்சு சப்புக்கு சப்புக்கு அதோட கசுப்பு எடுத்துக்கிறது. அதோட இந்த பால் வானாடு வளர்ந்து ஆளாயி அப்படிலாம் கஷ்டம். பட்டப்படிப்பை முடித்து விட்டேன், தாயகம் வந்திருக்கின்றேன், தாய் தந்தையை பார்க்க வேண்டும் என்று. சரி நான் போனேன். ஆமாண்டா. அங்க வெங்காயம் என்ன விலை வைக்க தக்காளி என்ன வேலை விக்குது? 4 கிலோ 100 ரூபாய். அவங்க 100 ரூபாய்க்கு 4 கிலோடா. ஐயா வெளிநாடு செஞ்சுக்கிறேன். எல்லாம் படிச்சுக்கிறீங்களா? ஆயி தெரியுமா? அனைத்தும் படித்திருக்கின்றேன். உயிர் எழுத்து எத்தனைங்க? உனக்கு தெலுங்கு தெரியுமா? தெலுங்கா? எனக்கு தெரியாது.
செத்துலாம் தெரியாது வெளிநாடு பட்டுக்கிறன்ற தெலுங்கு தெரியாத தெரியாதுடா. அமைச்சரை கேளு, ஆந்திராவில லாரி ஓட்டிங்க தெலுங்கு நான் கத்து தரேங்க. என்ன கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லு. மனலாம் எதுவும் வேணாம். நம்ம பேசுறோமே தமிழ் வார்த்தை, தமிழ் வார்த்தை கடைசி வார்த்தை லூ போட்டுக்கணும், அது தெலுங்கா மாறிடும். கடைசி வார்த்தை லூ போட்டா வேற பெரிய விஷயமே கிடையாது. எப்படா என்ன மனுஷன் உனக்கு இருக்குதுடா. புளிக்க சொல்ல பாத்தியா அறிவு அறிவு இருக்குது ஐயா. தெலுங்கு கத்துக்கணும்னா தப்ப நினைக்க கூடாது. நம்ம தமிழ் வார்த்தை இருக்குது. ஆமா, தமிழ் ஒரு தங்க கம்பி. ஆமாண்டா. தமிழா போல வார்த்தை உலகத்துல தேர்னா எதுவுமே கிடையாது. நம்ம பேசுறோம் வார்த்தை தங்க கம்பிடா. செப்புடா செப்புடா. சொல்லுடா. உதாரணத்துக்கு உனக்கு சொல்லித்தரேன். சொல்லு. இந்த எரித இது பேர் என்ன? பல்பு. இது பேரு இது பேர் என்னது? அது பேர் தான் பல்பு. லைட்னு சொல்வாங்கடா அருகட்ட பல்பு. அது மேல டியூப் லைட் எப்படி எரியுது? பல்பால தான் எரியுது. பல்புக்குள் லூக்கு என்னடா? சொல்லு. சொல்லு. அதுக்கு எரியுது, அது பேர் என்ன? தீப்புடா. பல்பு பல்பு. சரி, பல்புடா. பல்பு. தமிழ்ல சொன்னா பல்பு. பல்பு. இப்ப நீ தெலுங்குல பேசணும்னா ஆமா, தமிழ்ல அது பேர் என்ன? பல்பு. கடைசியில ஒரு லூ சேர்த்துக்க. பல்பு. பல்புலு. பல்புலு வந்துச்சு. பல்பு. கடை வச்சுக்கிறாரு, பெட்டி வாசிக்கிறாரு. இது பேர் என்ன? பெட்டி. என்ன பெட்டி? ஹார்மோனிய பெட்டி. ஹார்மோனிக்கா ஹார்மோனிய பெட்டி. ஹார்மோனிய பெட்டி. இசை எங்கிருந்து வருது? அதுதான். இது உள்ளதா வருது. அவர் நெய்யத்தினால தான் வருது. இது பேர் என்னங்க? பெட்டி. ஹார்மோனிய பெட்டி. பெட்டினே வச்சுக்கலாம் தமிழ்ல. இப்ப நீ தெலுங்குல கத்துக்கணும்னா காசு பணம் வாடாப்பா, மனசாட்சி இல்லாத நான் கத்துத்தேன். அது பேர் பெட்டி. தெலுங்குல சொல்லணும்னா கடைசியில லூ போட்டுக்கோ. பெட்டிலு. பாத்தியா? தெலுங்கு பேச வச்சுட்ட பாத்தியா? நான் இங்க இருக்க வேண்டிய ஆளா? நான் அமெரிக்காவில் பாத்தியா? அவன் சாமாங்க. அவனை படுக்க வச்சு அடிப்பார், ரெண்டு நிக்க வச்சு அடிப்பார். மிருதங்கம்டா அது. அது எனக்கு தெரியாதா? பின்னண்டா. மிருதங்கம். தமிழ்ல அது பேர் என்ன? மிருதங்கம். 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 இப்போ நீ தெலுங்குல கத்துக்கணும்னா லூ போடணும். கடைசியில லூ போடணும். மிருதங்க லூ. மிருதங்க லூ. சபாஸ். நீ தெலுங்கு கத்துக்கணும், இளவரசியம்மா கத்துக்கணும்ல. அண்ணன் சொன்னாரா? ஆமா சொன்னாரு. பல்புலு, பல்புலு, பெட்டிலு, பெட்டிலு, மிருதங்கல்லு. மிருதங்கல்லு. அண்ணன் சொன்னதை பாத்தியா? ஆமா. இப்போ இது பேர் என்ன? பூ. பூ. ஆமா. பூடா. பூடா. பூ. பூ. நான் மட்டும் என்ன சொல்றேன்? பூதாடா. இதுக்கு பேரு பூ. பூ. தமிழ்ல இதுக்கு பேர் என்ன? பூ. பூ. ஆமா. தெலுங்குல லூ போட்டு சொல்லு. தெலுங்குல லூ போட்டு சொல். ஆமா. தெலுங்குல லூ போட்டு சொன்னா நான் வருது, நீ தான் சொல்லலாம். அதான் இன்னும் எதிர்பார்க்கறேன். பாருடா, இங்கிருந்து இது வரைக்கும் வருது, அதுக்கு மேல வரலையே. வர வைக்கிறது தடுக்குதா? ஆமாண்டா. உனக்கு தெரியுமா? தெரியாத வர சரி, நீ சொல்லுடா. தமிழ்ல இது பேர் என்ன? பூ. பூ. பூன்னு நான் சொன்னேன்னா வேற என்ன? இதுக்கு பேர் புஷ்பம். இருக்குதா இல்லையா? இந்த பூவுக்கு இன்னொரு பேர் வந்து புஷ்பம். புஷ்பத்துக்கு லூ போட்டு சொன்னா புஷ்பம் லூ.
தமிழ் படி விட்டது. இளவரசர் வந்திருக்கிறார். கண்களுக்கு கலை விருந்து கலை விருந்து அம்மா மன்மத புயலா உனக்கும் எனக்கும் எனக்கு பொருத்தம் ஒன்னா சேர்ந்தாலே கொஞ்சம் வந்து முள்ளு அப்பா வந்த காடாடி மாணவரே வாழ்ந்துட்டு நல்லா இருக்கிறோம். இந்நாட்டு இளவரசர் அயல் நாட்டிலே படித்து அப்படியா நாயகம் வந்திருக்கிறார். அதோ வர்த்தாயா எல்லக்கல்லு மேல நாய் உட்காந்து எங்க பராப்பா எல்லக்கல்லு ஏற்கனவே இருக்கும். நாய் போற நாய் திரும்பி வந்து எல்லக்கல்லு மேல அசிங்கப்படுத்துறோம். எங்கிருந்தோ வருவான் புண்ணியவான், இருக்கிற இடத்தெல்லாம் விட்டுருவான். நல்லா இருக்கும் பாவம். அந்த இடத்துல வந்து அவன் அசிங்கப்படுத்துவான். அதுக்காக தானே பெரியவங்க சொன்னாங்க, எல்லக்கல்லு மேல நாய் அசிங்கப்படுத்துற மாதிரி ஏன்டா நல்ல இடத்துல அசிங்கப்படுத்துறேன்னு. ஆத்தத்தை அடக்கினாலும் அடக்கலாங்க, மூத்தத்தை அடக்க நல்ல இடத்துல தான் வந்தா உங்களுக்கு இல்லைங்க. அந்த நாய்க்கு சுகரா இருக்கும். அந்த நாய் கொண்டு வந்து என்ன சேர்த்துக்கிறேன். உனக்கு சுகர் இருக்கத்தை நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். நான் 50 இடத்துல நிக்கிறதுனா பார்த்தாயா கோடான கோடி மக்கள் யான் வந்துக்கிறாங்க. வீட்டுல படுத்தா கருத்து பிள்ளை அவனு இங்க காத்து வாட்டமா விசிறிங்க குழந்தை. உங்கள் நாட்டியத்தை பார்க்க சிறப்பான நாட்டியம். ஓடிவா 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 நாட்டிய ஆரம்பத்திய உனது பேருனா
எண்ணெய்லாம் இப்ப யாரும் தரத்து கிடையாது. எப்படின்னா அத்தை தரேன். எனக்கு பெருசா வேணும். பெருசாவா? பேரு என்னடி? என்ன தெரியுமா? கல்பனா. நம்ம கல்பனாவா? கல்பனா தண்ணி. கல்பனா சுகுணா மோட்டர் கல்பனா சுப்பையா பம்பில் தண்ணி வரும். ஆயிலே போச்சா? அம்மா நீ ஐயோ நான் பார்த்தாலும் அம்மா போடணும். என்னது ஒரு சரி மாமா பேசி எனக்கு ஆடவர் பிடிக்காதுல பாவி. 500 நம்பர் அட பாவி, அதை தாம்பளம் கொடுத்துட்டு போற. அட பாவி பாவி, உங்களாண்டிய தாம்பளம் கொடுக்குறாங்க. ஆமா கொடுப்பாங்க. என்னோடதான் தாம்பளம் கொடுப்பாங்க. உன் பேர் என்ன தங்கம்? என் பேர் தான் ஐஸு. ஐஸா? ஐஸ் என்ன சப்பத்து தானே? ஐஸ் என் பேர் தெரியுமா? ஐஸு அப்படி வச்ச உடனே உரிகளும் பழுக்குது. ஐயோ மாடு சேனை மேல நிக்குதுடா. என்ன சிறப்பான நாட்டியம். எப்படி தெரியுமா? அப்படி இது யாரா தானே? ஓ இது யமுனா நதி கரையோரத்தில் அண்ணா உந்தல் பூங்காவனம். என்ன இது? இதான் பண்ரோட்டி பலாப்பழம். என்ன பழம்? வேறு பழம். என்ன வேறு? வேறு எங்க இருக்குதா? அடியில இருக்குது. இது ஓட்டா. உள்ள இருக்கிற பலா சோலைய சாப்பிட சாப்பிட வண்டு ஓட்டு போட்டு போய் கருவண்டு என்னாச்சு? அப்படியே முட்டை தண்ணி மொண்டாடி. ஐயோ கடவுளே, சொம்பு ரொம்ப அடி வாங்கிக்குதே. புது சொம்புடா. புது சொம்பு நினைச்சுதான் பழைய சொம்பு ஆயிட்டு இருக்கிற நீ. கண்ணை முடிக்குது. குடிச்சிரு.
கை எங்க கழுவா எங்க தலை மேல ஒரு முறை தேவம் காட்டு. முந்தி முந்தி விநாயகர் அயலாத்தால் என் நாட்டின் மீது படையெடுத்து எப்பொழுது வருவான் வருவான் என்று என்னுடைய மனம் படைந்து இருக்கிறதப்பா. அப்பா இருந்தாலும் நாடு கெட்டு விட்டதப்பா. அயல் நாடு சென்று வரும்பொழுது யாரோ ஒரு வயபதி கல்லையன் என்னை பார்க்க வந்தான். என்னை பார்த்து என்னை தடுத்து என்னை கொல்ல வந்தான். உண்மைதான் தந்தையே. எந்த செவடியா பையன் சொல்லாரு ஏச்சு வருமோ ஐயா பையன் பூக்க டீச்சர் கவலைப்படாது சொல்லுப்பா உங்க எனக்கு எதுவுமே ஆகலம்மா. கொல்ல வந்தான் தந்தையே. ஆள வந்தா நான் இருக்கும் பொழுது முகமூடி கொள்ளைக்காரர்கள் நாட்டி இருக்கிறார்களா? ஆனா கொள்ளை அடிக்க போனது முகமூடி அவனை கொள்ளைக்காரர்கள் பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது தந்தையே. அப்படியா? அவங்களை எப்படி நாட்டி ஐயா பையா காலி அர்த்தம் கூட்டம் போட்டாம எந்த கம்பெனி போறானு முகத்தை பார்த்து பேச மாட்டியா? அரண்மனையில ஒரே கூட்டமா இருக்குது. அதனாலதான் ஏய் வாய முடி. இங்க பாருடி. இளவரசே சரிதான். என் மேல என்ன கோவம் உனக்கு? பிறகு என்ன பார்த்து பேசுறீங்கன்னா அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னடி ஒண்ணும் இல்லடி. நீங்க பாரு உங்ககிட்ட சந்தோஷமான விஷயம் சொல்லுங்க. ஓடி வாங்க. என்னடி? நீங்க பாரு வெளிநாட்டுக்கு என்னுடைய அண்ணன் படிப்பதற்கு சென்றிருக்கிறாரு. ஆமா. இப்போ நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. எல்லாம் தெரியும். என்னது தெரியுமா என்னடி? அடுத்தது நம்மளுக்கு தான் படிக்க கூட்டமா இருக்கிறீங்களே. ஆமா என்ன நடந்ததுன்னு எனக்கு தெளிவா சொல்லுன்னு சொல்ல வந்தடி. நீ ரொம்ப அவசரப்படுத்த. போய் வாய முடி. ஏய் சரிடா அவர் தான் என்னுடைய அண்ணன். எனக்கு அண்ணன் தான். அவர் உனக்கு அண்ணன் தான். சரியா? அண்ணனா? ஆமா. அண்ணன். நீங்க பார்த்தா வேற போத கதை ஏய் சரிடா ஆமா. சட்டாப்பிய வர மவுண்ட் மால வீங்க போறோம் சூட்டு இளவரசே இந்த நாட்டிலே கொலை கொலை என்று இருக்கிறதா? ஆமா இதற்கு ஏதாவது சாட்சி இருக்கிறதா? சாட்சி சாட்சி தானே. சாட்சி இருக்கிறது மன்னா. இந்த பெண்காலினை காப்பாற்றினார். சரிதா நீதான் சாட்சியா? ஆமா. பௌ அதனால்தான் சாட்சி. டேய் போடா பேசிட்டாங்க மன்னா உங்களுடைய மகனை கொலை செய்ய வரும்பொழுது தடுத்தது நான் தான். நீயா? ஆமா. அவர் உயிரை காப்பாற்றியதும் நான் தான். முகமூடி கொள்ளையர்களா? இந்த பெண் தான் இந்த பெண் தான். முகமூடி கொள்ளையை நீ தடுத்து நிறுத்தினாயா? ஆமா. அவர் பார்ப்பதற்கு இவரை போல இருந்ததா? ஆமாண்டா. ஏய் அறிவி நீ சொல்றத பார்த்தா இவரை போல தான்டா இருந்தது. ஏய், ஒரு ஆளு போல ஊர்ல 7 பேர் இருக்கிறான் முச்சாம 3 பேர் இருக்கிறான் கூட வந்தாலும் உன்ன மாதிரி இருந்ததுடா. ஐயோ நான் கிடையாது நாங்க ஒரு 2 மன்னா இந்த பாழம் படத்துக்கு எப்படிலாம் நடிக்க வேண்டியது நான் கூறு வார்த்தை அத்தனையும் உண்மைதான் மன்னா. உண்மையாவா? ஆமா. ஆமா. அந்த முகமுடி கொள்ளையன் ஏதாவது அடையாளம் விட்டு சென்றலாமா? உண்மைதான். அதற்கு சாட்சியாக என்னிடத்தில் ஒரு பொருள் இருக்கிறது. பொருள் இருக்கிறதா? சீக்கிரம் கொண்டு வாங்க, சீக்கிரம் கொண்டு வா. இதோ பார்த்தீங்களா? அந்த முகமுடி கொள்ளையர்கள் இந்த கட்டாயில் தான் தவற விட்டு அப்படியா? குடும்பம் யார் என்று பார்க்கலாம். குடும்பம் ஏய், ஏடா கேக்குறா? இது சாட்சியா? வேற என்ன? இந்த கத்தி வந்து வாயை தாட்டு என்ன காட்டாப்பா நாங்க சொல்லுமா அதில் ஏதோ ஒரு பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறதா? ஏய், ஏய், ஏய்.
இருக்குது அது பாருங்க. பெயர் இல்லை இதில். ஆ, இந்த கட்டறையில் பெயர் இல்லை. சொல்றத பார்த்தா நாங்க 2 பேர் தான் போய் நம்ம இருந்தாலும் அண்ணா நீங்க பாருங்க என்னுடைய மகன் வரும்பொழுது கொலை செய்ய வந்தது யாரையும் தேடி கண்டுபிடிக்கணும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அவன் யாராக இருந்தாலும் விட மாட்டேன் அவனை. நாம என்ன யாரா புடிச்சா அண்ணா ஒரு கிளாஸ்ல நின்னு கறக்குற மாத்து வழி அதே சரிதா. இதற்கு சாட்சி உயிரற்ற இந்த வாள். அப்படி என்றால் உயிரற்ற இந்த வாள் செல்ல முடியாது. வேற சாட்சா இந்த கட்டாரியை தவிர வேறு இடத்தில் எந்த சாட்சியும் கிடையாது மன்னா. நான் கண்டுபிடிக்கிறேன். மூத்திரம் பேச்சு அவர்கள் இருவரும் முகத்திலே முகமூடி அணிந்திருந்ததால் முகத்தை பார்க்க முடியவில்லை. தவறவிட்ட கட்டாரி மட்டும்தான் என்னிடத்தில் இருந்தது. அதுக்கு தான் சொன்னா நான் முகமூடி போட்டு போறாரு சொன்னேன். வானா சொன்னதை அப்பா எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கின்றது. இல்லப்பா அதில் ஒருவன் இவன் போல் தான் இருந்தான். நான் கிடையாதுப்பா. நானே யார முடியாத யாரும் உனக்கு ஏமா சந்தேகம்? அந்த முகமூடி அரண்மனையில் இருக்கிறது. தனியாக எடுத்து வைத்திருக்கிறேன். அந்த முகமூடி கொண்டாந்து கட்டி விடுங்க. இல்லைன்னா ஒரு டவல் எடுத்து கட்டி பார்த்தா சரியான யோசனை. இப்படி எடுத்துட்டு வாங்க இவங்க 2 பேருக்கு கஷ்டப்பாடு. சரியப்பா அப்படியா ஆகட்டும் அண்ணா. புறப்பட்டு தேடி கண்டுபிடிக்கலாம் அவர்களை. இருங்க இருந்தாலும் என்னங்க ஆமா உங்களுக்கும் வயசாகிடுச்சுங்க. இந்த நாட்டுல எத்தனையோ எதிரிங்க போர்ட்டலுக்கு வரும்பொழுது நீங்க உடனே என்ன செய்ய முடியும்? கண்டே ஆரவள்ளி மழை வெட்டல பாக்குறேன். கண்டே ஆரவள்ளி நீ உரைத்த வந்தால் மகனோ சிறியவனாக இருக்கிறார். ஆமா இந்த நாட்டை பாதுகாக்கும் திறன் அவனுக்கு கிடையாது. உண்மைதாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒரு கருத்த முகமூடி இவனை தாக்க வருவதை அவனிடத்திலிருந்து தப்பிக்க இவனால் முடியாமல் பாவம் சரிதா வந்து காப்பாற்றிருக்கிறார். அப்படி இருக்க பொழுது இந்த நாட்டின் பொறுப்பை மகனிடத்தில் ஒப்படைத்தார். பொறுப்பை ஏற்றி சிறப்பாக செய்வானோ செய்வானோ தெரியாது. ஆகினாலே எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர் என் மனைவி இருந்துவிட்ட பிறகு இந்த செல்வங்களை மறைப்பதற்காக உன்னை எனக்கு திருமணம் செய்து கொடுத்தார். அந்த தியாக குணத்திற்காக இந்த நாட்டின் பொறுப்பை என்னுடைய இவனுக்கு நாட்டை மணிமுடி சுட்ட வேண்டுமா? இவன் யார்? ஒரு வேலைக்காரன். இவன் கிடைத்தால் மணிமுடி சுட்டி நாட்டை ஆள வேண்டுமா? அப்பா தந்தைக்கு பிறகு இந்த தனையன் தானே நாட்டை ஆள வேண்டும். நான் தான் என் நாட்டை ஆட்சி செய்வேன். இவன் கிடைத்தால் மணிமுடி சுட்டி நாட்டை சீரம் சிறப்போடு ஆட்சி செய்தால் என்னப்பா லாபம்? அது இவன் கடித வராம என் நாட்டை ஆளுவதற்கு என்னப்பா தகுதி தராதரம் இருக்கின்றது இவனுக்கு. மகனே அறுத்தா அவசரப்படாதப்பா, ஆத்திரப்படாதே. ஆத்திரம் அழிவுக்கு சத்துரு சொல்வதற்கு 1000 தான் இருந்தாலும் ஒரு தங்கச்சியை பூட்டி கொடுத்து அண்ணன் கூறுவது தவறு இருக்கின்றது. அப்பா அவனுடைய கருத்தினால் அண்ணனுக்கு மறுபடி சுற்றுவதா அது ஒரு பொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் யாரவன்? அவன் எப்பேற்பட்டவன்? அப்பா அவனோ ஒரு வேலைக்காரன். வாழ வழி இல்லாமல் வடநாட்டிலிருந்து நம்முடைய நாட்டுக்கு பிழைக்க வந்த ஒரு வேலைக்காரன் நாய். தலைவலி அமுதாஞ்சல் அவனுடைய கருத்தினால் அண்ணனுக்கு மறுபடி சுற்றுவதா அது ஒருபோதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் யாருப்பாவே? அவன் எப்பேர் வெட்டுவன்? அவனோ ஒரு எச்சுகளை, இவனோ ஒரு நாய் நக்கடைகளை. அவர் யாரு? என்னுடைய அண்ணன். என்னுடைய அண்ணனுக்கு நாட்டுல மருந்து கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு நாட்டுல இருக்கேன்? வாங்கண்ணா வாங்கண்ணா.